ஐயா வணக்கம். என்னோட பேர் செல்வராஜ். என்னோட நம்பர் வந்து 90 043 45 78 54. வணக்கம். இப்போ ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ வேலை முடிகிற கண்டிஷன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்க அது எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பில்டிங் என்ன வேலையா பண்ணீங்க? இந்த பில்டிங்கில் வந்து பூசு வேலை பண்ணி, கெமிக்கல் அடித்து பூசு வேலை பண்ணி பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். பார்க்கலாமா ஐயா? பார்க்கலாம் வாங்க. ரொம்ப மோசமா இருக்கு. ஆமா, இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அதை பார்த்துட்டு நீங்க பயங்கரமா இருக்கும் போல. எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. ஆமா, ஆதரவு கொடுங்க. கண்டிப்பா ஐயா. வாங்க உள்ள வாங்க. இந்த இடம் வந்து ஏற்கனவே பாத்ரூம் வந்து அதெல்லாம் இப்போ கம்பி துருப்பிடிச்சதுனால இதாயிடுச்சு. இப்போ மறுபடியும் வேற மெத்தட்ல பண்றோம். கீழே எல்லாம் உடைச்சாச்சு. இந்த இடத்துல பாத்ரூம் வரப்போது மறுபடியும் டைல்ஸ் ஒட்டி கொடுக்கணும். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இதாகி கம்பிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கு பாருங்க. அந்த பீமுக்கும் கம்பிக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கு. ஆமா, ரூம் மாதிரி இருந்தது. பூசியாச்சு. ஆமா. பாத்ரூம் மறுபடியும் அதே மாதிரி பண்றோம். இது முதல்ல இந்த இடத்துல கிச்சனா இருந்தது. இது முதல்ல இந்த மாதிரி கிச்சனா இருந்ததுல டைல்ஸ் எல்லாம் போட்டு அதெல்லாம் பார்த்து இது பண்ணிருக்கோம். எல்லாமே பிரீமியம் அடிச்சிருங்க. சீலிங் வந்து பிரீமியம், இது வால்ஸ்லயும் பிரீமியம். ஆமா. இப்ப பாருங்க, இப்ப பாருங்க இந்த இதுல எப்படி இருந்தது முத இருக்கிற கண்டிஷன். இப்ப இதுல பாருங்க, இதுலயும் அதே மாதிரி இந்த பக்கம் முதல்ல வாசப்படி இருந்ததுல அதை அடைச்சிட்டு இது பண்ணியாச்சு. அந்த பழைய வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்ப டைல்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிருக்கோம், இன்னும் ஹோட்டல். ஆமா, இது பழைய டைல்ஸ் அழுக்கா இருந்தது. ஆமா, அதே மாதிரி வாங்க கீழேயும் போவோம். கீழே ரூம் இருக்கு. ஆமா, கிச்சன் போட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. எல்லாம் கொஞ்சம் அது எல்லாம் போய் வேஸ்ட் தயார் போட்டு வச்சிருக்கோம். ஆமா, கீழ் ரூமுக்கு போயிடலாம். பாருங்க, இந்த ரூம்ல எல்லாம் ஃபைனல் ஆயிடுச்சு. கீழ் ரூம், இது கீழ் ரூம். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, வேலை எல்லாமே ஃபைனல் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து தரையில ரொம்ப மோசமா இருந்ததுல அதெல்லாம் இப்போ கிளீன் பண்ணி பக்காவா பண்ணிருக்கிறோம். ஆமா, இல்ல இங்கேயும் அதே மாதிரி பண்ணி எல்லாமே மேல எப்படி பண்ணுமோ அதே மாதிரி கீழேயும் பண்ணி கொடுத்தோம். மோசமா இருந்தது. ஆமா, இந்த ரூம் எல்லாமே வந்து அதே மாதிரி சீலிங் இருக்குல்ல, சீலிங் அதே மாதிரி பண்ணிட்டு ஒயிட் வாஷ் பண்ணி எல்லாம் பக்காவா பண்ணிருக்கோம். மேலே எப்படி கண்டிஷன் இருந்தோ அதே மாதிரி கீழே இருந்தது. அதுக்கப்புறம் இங்கிட்டு பாருங்க, இந்த சைட்லயும் இருக்கு. இந்த சைடு எல்லாம் இந்த கபோர்ட்ல இருந்ததுல ஃபர்ஸ்ட் அதை எல்லாமே எடுத்துட்டு எல்லாமே பக்காவா பண்ணி உள்ள சீலிங் எல்லாமே இருக்கு. அது வந்து எனாமல் மட்டும் அடிக்கணும், மேலே போட்டு அடிச்சிட்டமாக பக்காவா இருக்கும். இந்த ரூம்ல இப்ப வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வந்து பாருங்க. இந்த வேலை ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் வேலை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஒரு 2 நாள் வேலை இருக்குங்கய்யா, எல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். முக்கால்வாசி வேலை முடிஞ்சிடும். இப்போ தண்ணி மேலே லீக் ஆகுறதுனால இந்த வால்ஸ் ஒன்று விட்டு வச்சிருக்கோம். அது இல்லைன்னா அது கட்டி பார்த்து அது முடிஞ்சிருக்கும். அது ஒன்று மட்டும் குறை இருக்கு. ஆமா, அது மோசமா இருக்கு, அதை ரெடி பண்ணும். எவ்வளவு மோசமா இருந்தாலும் நம்ம அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையா. இந்த வீடியோவும் இந்த வீடியோவும் பாருங்க.
எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் வீடோட இது. இன்னும் புல் வேலை முடியும் போது இன்னொரு வீடியோவும் போட்டு விட்டுறேன். மாடிக்கு போலாமா? போகலாம் வாங்க வாங்க மாடிக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இது கிராக் மாதிரி தார் பை போட்டு ஒட்டியிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கெமிக்கல் அடித்து ஃபுல்லாக ஏர் கிராக் பட்டிலாம் பார்த்து இதெல்லாம் பாருங்கள் எப்படி கெமிக்கலை பூரா பக்காவாக பண்ணியிருக்கு பாருங்கள். எல்லாமே எந்த டேமேஜ் இல்லாமல் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ரூம் ஒரு சின்ன ரூம் ஒன்று ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். இங்கே வாங்க, இதுவும் அதே கண்டிஷனில் இருந்தது பார்த்தீங்களா. பார்த்தீங்களா, இது ஒரு ஸ்டோர். இது அதாவது இது வேஸ்ட் பொருள் வைக்கிறது எல்லாமே இந்த கெமிக்கல் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த ஏர் கிராக்கு பண்ணுறது எல்லாமே இதுதான் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டப்பாலில் கலந்து இது பண்ணி அந்த திருப்பி அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்கோசம் இது மாதிரி வாங்கி பண்ணியிருக்கோம். அவர் வேஸ்ட்டு ஜம்மல் வலி வந்து அந்த சைடு இருந்ததுங்க. இப்போ இந்த பக்கம் உடச்சி லேசு சின்னதாக வச்சிருக்கேன். ஆமாம், இது பண்ணிட்டா முடிஞ்சிடும். சரிங்களா. ஆமாம், ஒரு சின்னது ஒன்று பண்ணிச்சிருக்கோம். வேஸ்ட்டு இடமா வேஸ்ட்டாக இருக்குன்னாங்க. சரி, இதில் ஏதாவது ஒரு பொருள் வச்சுக்கிடுவாங்க இல்லையா, அதுக்கோசம் அது இந்த மாதிரி சின்ன ஸ்லாப் ஒன்று வச்சுருக்கு. அதே மாதிரி இதில் ஒரு 3 ஸ்லாப் 6 ஸ்லாப் போட்டிருக்கோம். போட்டு இந்த ரூமும் அதே கண்டிஷனில் இருந்தது, பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க கஸ்டமர் என்ன விரும்புகிறாங்களோ அதை விட டபுள் மடங்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எதிர்பார்க்காத அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கீங்கய்யா. எப்படியும் செய்வாருன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்குது. அவருக்கு வேலை பிடிச்சி போச்சு, சொல்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இன்ஜெக்ஷன் போட்டிருந்தோமா, இப்போ பூரா அடைச்சிட்டு எல்லாம் ஏர் கிராக் பட்டிலாம் பார்த்துட்டு இப்போ இது ஒரு கெமிக்கல் ஒரு கோட்டிங் அடிச்சிட்டோம். இது மேலே அடித்து நல்லா பக்காவாக பண்ணியிருக்கோம். ஏதாவது கிராக் எதுவுமே இல்லாத அளவுக்கு பக்காவாக பண்ணியிருக்கோம். ஆமாம், எல்லாத்துலேயும் பக்காவாக பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது மாதிரி தான் பண்ணால் லைஃப் வருங்க. தண்ணி உள்ளே லீக் ஆகாமல் இருக்கும், எதுவும் ஆகாமல் இருக்கும். அந்த சைடு நல்ல பெரிய இடம். ஆமாம் ஆமாம், அந்த இடம் ஒரு 3000-4000 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. 4000 மாடி. ஆமாம், அந்த பக்கம் பார்க்கலாம். ஆமாம், அந்த பக்கம் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள், இந்த இருக்குல்ல, இந்த சைடும் அதே மாதிரி ஃபுல்லாக மாடி இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக பயங்கர கிராக் இருந்ததுல ஃபஸ்ட்டு, அது எல்லாமே சரி பண்ணி இது பண்ணியிருக்கோம். ஆமாம் ஆமாம், ஃபுல்லாக பார்த்து இது பண்ணியிருக்கு. வெள்ளை ஒரு மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் இது பாக்ஸ் மாதிரி தெரியும். பாக்ஸ் வேலை பார்த்து. ஆமாம், இது போறன்னு பாருங்கள். அந்த கிராக் பழைய கிராக் பற்றிலாம் அது எல்லாமே மூடி இருக்கு பாருங்க எப்படி. அது மாதிரி இந்த இடத்துல கிராக் இருக்கு. அந்த கிராக் ஃபுல்லாக இருந்தது நாங்கள் சரி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த இடம், இந்த இடம் பூரா அப்படி தான் இருந்தது, கிராக் விழுந்து அதெல்லாம் சரி பண்ணிருக்கோம். அப்புறம் பாருங்கள், இந்த பால் போக பாருங்க, இந்த சைடு பின்னாடி சன்சைடில் ரொம்ப மோசமாக இருந்தது. பின்னாடி சன்சைடு அந்த லாஸ்ட்லேருந்து பாருங்கள் ஃபுல்லாக கழுவிட்டு அதுவும் அதே மாதிரி பண்ணியிருக்கோம். இதுவும் பண்ணியிருக்கோம். இந்த இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த சைடும் பார்த்துருக்கும்பா. இந்த சைடு இருக்குங்களா, இதை பாருங்க தெரியுதுங்களா. இந்த சைடு ஃபுல்லாக அதே மாதிரி பண்ணியிருக்கோம். அப்புறம் மேலே இந்த மொட்டை மாடிலாம் ஜாமான்லாம் இருந்து எல்லாம் ஏற கட்டி பூரா பக்காவாக பண்ணியிருக்கோம். பாருங்கள் ஜாமான்லாம் எடுத்து ஓரம் கட்டி வச்சுருக்கோம். அப்புறம் இந்த சைடு பூசியிருக்கோம். இந்த சைடு பூசாமல் இருந்தது இல்லையா, இப்போ இதை பூசியிருக்கிறோம். இந்த சைடு ஒரு 3 அடிக்கு ஃபுல்லாக பூசியிருக்கோம். அந்த கெமிக்கல் அடிச்சு எப்படி வெளியே வந்திருக்கு பாருங்க, ஓவர் ஃபுல்லாகி. அப்புறம் தெரியுங்களா, கேப்பில் அப்போ எவ்வளோ கேப் இருந்தால் அந்த மருந்து வெளியே போயிருக்குன்னு பார்த்துங்க. ஓட்டை இருந்துருக்கு. அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி. இந்த பாருங்க, இந்த பக்கம் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். இப்போ அவுட்ரு ஒயிட் வாஷ் மட்டும் அப்புறமா பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. வேலைங்க ரொம்ப சிறப்பாக உங்கள் வேலை இருக்கு ஐயா, பண்ணிட்டீங்க. ஏன்
அடைஞ்சிடலாம். இந்த இடம் ஃபுல்லா நம்ம வந்து இது பண்ணணும். ஆமாம், இது வந்து பூரா அந்தரத்தில் இருக்குது. இப்போ அதை வந்து இப்போ சரி பண்ணி ஐயா ஒரு மெத்தட் சொல்லியிருக்காரு, அதை மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம். சரி சரி சரி. அது பண்ணதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுங்க பார்ப்போம். சரி. அது எடுத்துருங்க. வருதாடா? எடுக்கலாமா? எடுத்துருங்க. அதில் கண்ணு போட்டு மிஷின் எடுத்து வர முடியும். அது எடுத்தால் உங்களுக்கு ஷீட் உட்காரு. இல்லைன்னா உட்காராது. முதல்ல வந்து பார்த்ததுக்கும் இப்போ பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமாய்யா. டோட்டலா சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. ஆமாய்யா. பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மேல ஃபுல்லா உடைச்சிருந்தீங்க. மேல இதெல்லாம் கம்பி எல்லாம் வச்சு அதெல்லாம் நல்லா பூசி இருக்கு. ஃபுல்லா வெல்டிங் பார்க்கும்போது ரொம்ப புதுசா இருக்கு. ரொம்ப சிறப்பா பண்ணிருக்கீங்க. ஆமாங்க. அதாவது தண்ணி கம்ப்ளைண்ட்னு சொல்லியிருந்தாங்க. தண்ணி கம்ப்ளைண்ட் ஃபுல்லா இது பண்ணிட்டு மேலேயும் உங்களுக்கு பூச்சி வேலை பண்ணி அதை பெயிண்ட் அடிச்சு பண்றது சாதாரண விஷயம் இல்லை, பெரிய விஷயம் தான். சொல்லுங்க ஐயா, நீங்க சொல்லுங்க. ஆமாங்க. இப்போ வந்து எங்களுக்கு வந்து பிளம்பிங் வேலை, ஒயிட் வாஷு, வாட்டர் குரூப்பு, மேசன் வேலை எல்லா வேலையும் பண்ணுறோம். நீங்கள் எந்த சின்ன வேலைன்னு கூப்பிட்டாலே அதை நம்ம வந்து நல்லா பார்த்து என்னென்ன வேலை சொன்னால் செய்ப்பான்னு சொல்லி சிலவங்க சொல்கிறாங்க, சிலவங்க அப்புறம் பார்த்துக்கலான்றாங்க. இப்போ ஒரு வீடியோ போட்டால் அவங்களுக்கு திருப்தியாக இருக்குங்களா, அதனால நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். சிறப்பு ஐயா. இதே மாதிரி உங்களுடைய பணி தொடரணும் ஐயா. கண்டிப்பா ஐயா வந்து நல்ல அவரோட வேலையை நல்லா சிறப்பா பண்றாரு. பாக்குறவங்க வந்து நம்பி தரலாம். நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருக்காரு ஐயா. வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா ஆர்டர் ஐயாக்கு ஆர்டர் இருக்காங்க. சொல்லுங்க ஐயா, உங்க நம்பர் சொல்லிட்டு. ஐயா என்னோட நம்பர் வந்து 90 43 44 45 78 54ங்க என்னோட நம்பரு. எங்கே வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணணுமோ உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன். நன்றி, வணக்கம். சரிங்க, நன்றி. நன்றி.